டிஎம்கே ஆட்சி காலத்துல கலைஞர் பேனாவுக்கு சிலை வைப்பேன் அப்படின்னு சொன்னதை எப்படி மக்கள் வெறுத்தார்களோ அதே போல எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குவேன் சொன்னதை மக்கள் ரசிக்கவில்லை. ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு அதே வார்த்தைகளை அப்படியே நாம் விஜய்க்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இதுவரைக்கும் இருந்து வந்த விஜய்க்கான அந்த ரெபுடேஷன் சரிய தொடங்கி இருக்கிறது. அபிஜித் தீப்கேயுடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கு பின்னாலும் ஒரு தெளிவான சதி திட்டம் இருக்கிறது. அபிஜித் தீப்கே டார்கெட் பண்றது ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸா தான் இருக்கு. அவர் ராஜினாமா செய்ய சொல்லி கோரினால் அது கல்வி அமைச்சருடைய ராஜினாமாவாகத்தான் இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அரசே கார் வழங்க போகிறதாமே. வணக்கம் நண்பர்களே. மக்களுடைய வரி பணத்தில் அத்தனை எம்எல்ஏக்களுக்கும் அரசே கார் வழங்க போகிறது. ஏன்னா எம்எல்ஏக்கள் மக்கள் பணியை சீரிய முறையில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த எம்எல்ஏக்கள் தங்களுக்கென தனி உதவியாளர்களை நியமித்துக் கொள்ள ஒரு 25,000 ரூபாய், எரிபொருள் செலவுக்கு என்று ரூபாய் 75,000, டோட்டலா ஒரு 1,00,000 ரூபாய் அப்படி வாரி வழங்குறாங்க. அதோட காரும் தர்றாங்க. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகனப்படியாகவும், அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். ஏற்கனவே எம்எல்ஏக்களுக்கு மாத சம்பளமா 1,05,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறது என்று கூறப்படுகிறது. இப்ப இது எல்லாத்தையும் சேர்க்கிறப்ப இப்ப பிரசன்ட் ஸ்ட்ரக்சர் படி பாத்தீங்கன்னா 1,80,000 வரைக்கும் அவர்களுக்கு கிடைக்கும். பிளஸ் ஒரு கார். அதாவது இந்த அரசு வந்ததுமே செய்த ஒரு முக்கியமான காரியம், தமிழக கஜானா காலி என்று சொன்னதுடன் அது காலி என்பதை நிரூபிக்கும் விதத்தில் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டது. அந்த வெள்ளை அறிக்கையின்படி பார்த்தால் தமிழக அரசுக்கு உள்ள கடன் சுமை மட்டும் ரூபாய் 10 லட்சம் கோடிக்கு மேல். அதன்படி பார்த்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனுடைய தலையிலும் 1 லட்சத்துக்கும் அதிகமாக கடன் ஏற்கனவே இருக்கிறது. தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கடனாளியாக பிறக்கிறது. மினிமம் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் கடனாளியாக பிறக்கிறது. அந்த லட்சணத்துல இருக்கு. சோ கடன் சுமையே இவ்வளவு 10 லட்சம் கோடிக்கு மேல. இதுக்கான வட்டியே கட்டுறது அவ்வளவு கஷ்டம். இந்த அரசு இந்த ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே ஒரு 20,000 கோடி வரைக்கும் கடன் வாங்கி இருக்கிறது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். கடனை அடைக்க கடன் வாங்க வேண்டிய நிலையில் தான் இன்றைக்கு தமிழக அரசு இருக்கிறது. புதிய வருவாய் இனங்கள் கண்டறியப்படவில்லை. வருவாயை பெருக்குவதற்கான புதிய வழிகள் இன்னும் உருவாக்கப்படவில்லை. அதற்கான ஒரு கமிட்டி மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில போடப்பட்டிருக்கு. அவங்க இனிமேத்தான் கூடி பேசுவாங்க, புதிய வழிகளை சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏதோ நடக்கும்னு நம்ம நம்புறோம், அவ்வளவுதான். இதுக்கு முன்னால டிஎம்கே பீரியட்லயும் எக்கனாமிக்ஸ்ல நோபல் பரிசு வாங்கியவர்கள் எல்லாம் இறக்கி ஒரு பெரிய கமிட்டி, ஒரு குழு ஒண்ணு அமைச்சாங்க. அதோட சரி, அந்த அனௌன்ஸ்மெண்டோட சரி. அதுக்கப்புறம் அந்த குழு என்ன செஞ்சது, என்ன விவாதிச்சது, அந்த குழு என்ன பரிந்துரை செய்தது, அந்த பரிந்துரையின் பேர்ல தமிழ்நாடு அரசு என்ன மாற்றங்களை கொண்டு வந்தது, அந்த மாற்றங்களை கொண்டு வந்த காரணத்தால் தமிழக அரசுடைய நிதி நிலைமையும் பொருளாதாரமும் எந்த அளவுக்கு உயர்ந்தது, எந்த தகவலும் கிடையாது. இப்ப அதே போல அதே வழியில தாவேக அரசு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில. மான்டேக் சிங் அலுவாலியா காங்கிரசுக்கும் மன்மோகன் சிங்க்கு, ராகுல் காந்திக்கும் ரொம்ப நெருக்கமானவர். சரி, எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். ஆனால் ஒரு முக்கியமான பொருளியல் அறிஞர், அதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. இப்ப அவர் தலைமையில ஒரு குழு ஒண்ண ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது இனிமேத்தான் சொல்லி இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் தமிழ்நாடு தன்னுடைய நிதி தட்டுப்பாட்டை ஓரளவுக்கா சமாளிக்கணும். அதுக்கு 2-3 வருஷத்துக்கு மேல ஆகும். இன்னைக்கு சொல்லி நாளைக்கு எதுவுமே நடக்காது. அதே போல தமிழகத்துக்கு அள்ளி அள்ளி லாபத்தை தரக்கூடிய கனிம வளம் ஃபுல்லா தனியார்கள் கையில மாட்டிக்கொண்டு இருக்கு. அது எதுவும் அரசுகிட்ட கிடையாது. ஆனா அது கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி அரசு தான். அரசு ஏலம் மூலமாகவோ இல்லாட்டி வேறு வழிகள் மூலமாகவோ தனியார்களுக்கு தாரை வார்த்திருக்கு. அப்படிங்கிறப்போ வருவாய்க்கே வழி இல்லை அப்படின்னு தமிழக அரசு சொல்லிக் கொண்டு இருக்கிறது. இன்னொன்னு, தாவேகா கொடுத்த பிராமிசஸையே ஒழுங்கா நிறைவேற்ற முடியல. இப்போ பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் கொடுக்கறது, அதே போல
6 சிலிண்டர் வழங்குறது அதெல்லாம் நிலுவையில இருக்கு. படிச்சுட்டு வேலை இல்லாத பட்டதாரிகள் அவங்களுக்கு மாசம் 4000 வழங்குவது, அதே போல விவசாயிகளுடைய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வது, இதெல்லாம் நிலுவையில் இருக்கிறப்போ ரொம்ப அவசரம் பாருங்க. அத்தனை எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கப்படும். அதாவது காட்டுமன்னார் கோயிலை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்எல்ஏ ஜோதிமணி அவர்கள் பேசுகிறார். இன்னைக்கு பேசுறப்ப என்ன சொல்றாரு, எனக்கு சொந்தமா காரு கிடையாதுங்க, அதனால என் தொகுதியை சுற்றி பார்த்து என் மக்களை சந்தித்து அவங்கள்ட்ட குறையை கேட்டு நான் தீர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், இதுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு அவர் சொல்றார். வண்டி வாகனங்கள் வர்றதுக்கு எனக்கு சொந்தமா வண்டி கிடையாது, வாடகை வண்டியில தான் வரேன். அதோட இல்ல 440 கிலோமீட்டர் என்னுடைய சுற்றளவு. சுருக்கமா சொல்லுங்க. அதானா அதுல போய் மக்களை சந்திச்சு மக்களுக்கு பணி செய்யணுன்ற அளவுக்கு வாகன வசதி இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு செயலாளரை கையில வச்சுட்டு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து செய்யற அளவுக்கு வசதி இல்லை. இப்படித்தான் இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்காவாசி பேர் இருக்காங்க. அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. அதுல அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு உதவி செய்கின்ற வகையில நீங்க அவங்களுக்கு வாகன வசதி மற்றதை செஞ்சு கொடுக்கணும். உடனே இம்மிடியேட்டா அறிவிப்பு வருது, எல்லா எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கப்படும், உதவியாளர்கள் நியமித்துக் கொள்ள 25,000 ரூபாய், எரிபொருள் செலவுக்கு 75,000 ரூபாய் அப்படின்னு. அதாவது ஒரே செட்டப் மாதிரி தெரியுது. இவர் ஒரு கேள்வி எழுப்பணும், அந்த கேள்விக்கு பதிலா அப்படி ஒண்ணு வந்துடும். சரி, இதெல்லாம் சொல்லி முடிச்சது இம்மிடியேட்டா 6 மாடல்ல மகேந்திரா கார்கள் தலைமைச் செயலகத்துக்கு வந்து அணிவகுத்து நிற்கின்றன. அவ்வளவு குயிக்கா, டே அப்பா, செயல்பாட்டினுடைய வேகத்தை பாருங்க. எம்எல்ஏக்களுக்குன்னு வர்றப்போ 6 கார்கள், 6 மகேந்திரா. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா சில விஷயங்களை நம்ம தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கு, அதை தவிர்க்க முடியாது. அதாவது மே மாசம் 29ஆம் தேதி மகேந்திரா அண்ட் மகேந்திரா கம்பெனியினுடைய ஆட்டோமேட்டிவ் பிசினஸ் தலைவர் வேலுச்சாமி அவர்கள் முதல்வர் விஜயை சந்தித்து விட்டு சென்றார். இன்னைக்கு திடீர்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது, தலைமைச் செயலகத்துல மகேந்திரா அண்ட் மகேந்திரா கார்கள் வழிவகுத்து நிற்கின்றன. இதை எப்படி தொடர்புபடுத்திக் கொள்ளாமல் இருப்பது? அதே போலத்தான் இன்னொரு சம்பவம், ஜோய் ஆலுகாசுடைய சிஓ தமிழ்நாடு முதல்வர் விஜயை சந்தித்து விட்டு செல்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, தமிழக அரசுடைய தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், அந்த திட்டத்துக்கான டெண்டர்ல ஜோய் ஆலுகாஸ் ஜஸ்ட் 1 பைசா கோட் பண்ணி அவங்க அந்த டெண்டரை தள்ளிட்டு போயிடுறாங்க. வெறும் 1 பைசா கோரி. இத்தனைக்கும் அந்த டெண்டர் கிட்டத்தட்ட ஒரு 700 crores மேல இருக்கக்கூடிய மதிப்புள்ள ஒரு டெண்டர். அதை வெறும் 1 பைசாவுக்கு கோட் பண்ணி ஜோய் ஆலுகாஸ் தட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி கோட் பண்ணி அவங்க தட்டிட்டு போனதுக்கும் முதல்வருடனான ஜோய் ஆலுகாஸ் சிஓவுடைய சந்திப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? மற்றவங்க கூட சொல்லிடலாம், ஒரு பத்திரிகையாளன் அப்படி நம்புவாங்க. அதே போல மகேந்திரா மிஸ்டர் வேலுச்சாமி சிஎம் சந்திச்சதுக்கும் இப்ப மகேந்திரா கார்களை அணிவகுத்து நிக்கிறதுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு யாராவது சொல்லிட முடியுமா? உண்மையில இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? ரொம்ப கொஞ்சம் யோசிச்சாலே போதும், பளிச்சுன்னு வெளிப்படையா தெரிகிற மாதிரியே பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அதாவது இவர் ஆட்சிக்கு வந்து சில மாசம்தான் ஆகியிருக்கு, அதனால ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. இதே போலத்தான் டிஎம்கே உள்ள வந்ததுமே வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணி எடப்பாடியார் காலத்துல இத்தனை லட்சம் கோடிக்கு கடனை வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன கையோட கலைஞருடைய பேனாவுக்கு சிலை வைப்போம்னு சொன்னாங்க. அப்ப எல்லாரும் கேட்ட கேள்வி, தமிழ்நாடே கடல்ல முழுகிருச்சு, செலவுக்கே பணம் இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா கலைஞருடைய பேனாவை கடல் நடுவுல வைக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு எங்க இருந்த ஐயா பணம் வருது அப்படின்னு கேட்டாங்க. சாதாரண மக்கள்ல இருந்து அத்தனை பேர் கேட்டாங்க. டிஎம்கே ஆட்சியினுடைய பெயர் முதல்ல கெட்டு போனது இந்த திட்டத்தில் தான். அதுக்கப்புறம் வரிசையாக அது சரிய ஆரம்பித்தது. அதே போல இப்ப எம்எல்ஏக்களுக்கு இந்த மாதிரி வாரி வழங்குதல் அப்படின்னு ஒண்ணு சொல்லி இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணதன் மூலமாக இதுவரைக்கும் இருந்து வந்த விஜய்க்கான அந்த ரெப்புடேஷன் சரிய தொடங்கி இருக்கிறது. இதை நான் எப்படி ஈக்குவேட் பண்றேன்னா, டிஎம்கே ஆட்சி காலத்துல கலைஞர் பேனாவுக்கு சிலை வைப்பேன் அப்படின்னு சொன்னதை எப்படி மக்கள் வெறுத்தார்களோ, அதே போல எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குவேன்
அதோட 25,000 பிளஸ் 75,000 கொடுப்பேன்னு சொன்னதை மக்கள் ரசிக்கவில்லை. இப்போ சாதாரண பொதுமக்கள் தரப்புல இருந்தே ரொம்ப தீவிரமான கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. ஒரு 4 பேர் திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எதிர்காலத்துல நான் எம்எல்ஏ வேலைக்கு அப்ளை பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு சமூகம் முழுக்க நையாண்டி செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமாக இது மாறி இருக்கு. இது அந்த எம்எல்ஏக்களுக்கு நன்மையாக இருக்கலாம், ஆனால் தொகுதி மக்கள் இதை ரசிக்கவில்லை, இதை எதிர்ப்பார்கள். அதை மறந்து விடாதீர்கள். அப்படியே உண்மையில எம்எல்ஏக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சிருந்தார். இப்போ இவர் சொல்றாரு, ஜோதிமணி சொல்லியிருக்காரு, எனக்கு சொந்தமா காரு கிடையாதுங்க, போயிட்டு வர்றதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. உண்மை, பல எம்எல்ஏக்கள் கார் இல்லாம இருப்பாங்க. இப்போ பல கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்களுக்கு சொந்தமா வாகனமே இருக்காது. அவங்க பஸ்ஸில் தான் ஏறி இறங்கி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இல்லைன்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன், அதுக்கு இந்த அரசு வேறு ஒரு விதமா ஐடியா பண்ணியிருக்கலாம். என்னன்னா, தங்களுக்கென்று சொந்தமாக கார் வசதி இல்லாத எம்எல்ஏக்கள் ஒரு வாடகைக்காரை அமர்த்தி கொள்ளலாம். தங்களுடைய அந்த அலுவல் நேரத்துல அலுவல் நிமித்தமாக போகிற போது அதற்கு வாடகைக்காரை அமர்த்தி கொள்ளலாம். அதுக்கான பில்ல நீங்க தலைமைச் செயலகத்துல ரீஎம்பர்ஸ் பண்ணி வாங்கிக்கங்க, பணத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லிட்டால் இப்ப சொந்தத்துல கார் வச்சிருக்கக்கூடிய எம்எல்ஏ இருக்காங்கல்ல, இப்போ அவங்க ரீஎம்பர்ஸ் பண்ண போறல, அவங்க கார்ல போய்ப்பாங்க. சொந்தத்துல கார் இல்லாதவங்க வாடகைக்காரை பயன்படுத்திட்டு அந்த பில்லை வச்சு அவங்க ரீஎம்பர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது ஈஸியா முடிஞ்சிருக்கும். இப்ப சரமாரியா அத்தனை எம்எல்ஏக்களுக்கு காரணம் இது விஜயினுடைய அவர் உருவாக்கி வைத்திருக்க அந்த பிம்பத்துக்கு பொருத்தமாக இல்லை. இதே விஜய் தான் இதுக்கு முன்னால ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறப்ப சொன்னாரு, ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அப்படின்னாரு. ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். மக்களோட ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பிரச்சனைக்குன்னு கேட்டா நிதி சுமைன்னு சொல்றீங்க. செல வைக்கிறதுக்கு மட்டும் எங்கிருந்து சார் காசு வருது? இன்னைக்கு அதே வார்த்தைகளை அப்படியே நாம் விஜய்க்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இருக்கு. இவ்வளவு விலை கொடுத்து எம்எல்ஏக்களை தாஜா செய்ய வேண்டும் என முதல்வர் நினைப்பதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா, முதல்ல அவரே மெஜாரிட்டி வாங்காம தான் ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறார். கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தயவில் ஆட்சியை நடத்துகிறார். இதுக்கிடையில நம்ம கேள்விப்பட்டோம், தாவேகா எம்எல்ஏக்களை இழுப்பதற்கு திமுக முயற்சி செய்கிறதுங்கிற குற்றச்சாட்டு, அதன் பேர்ல விசாரணை, இது எல்லாமே நடந்தது. சோ விஜய் ரொம்ப ஒரு சௌரியமான சூழ்நிலையில ஆட்சி நடத்தல. அவருடைய தலைக்கு மேல கத்தி தொங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா அவர் ஃபுல் மெஜாரிட்டி அடையல. அதுலயும் அதிமுக எம்எல்ஏக்கள் கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்றுக்கொண்டு விட்ட காரணத்தினால இன்னைக்கு பிராக்டிக்கலா பார்த்தால் இந்த அரசுக்கான சப்போர்ட்ங்கிறது 119 எம்எல்ஏக்கள் மட்டும்தான். சோ மெஜாரிட்டிக்கு என்ன தேவை, அதுக்கு மேல ஒரே ஒரு எம்எல்ஏ தான் கூடுதலா இருக்கு. அப்படிங்கிறப்ப எம்எல்ஏக்களை திருப்தி செய்தாக வேண்டும். அதுக்காக மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து வாரி அள்ளி மகேந்திராவுக்கு கொடுக்க வேண்டியது, எம்எல்ஏக்களுக்கு தர வேண்டியது, அவ்வளவுதான். இந்த விஷயத்துக்கு துரைமுருகன் என்ன சொல்லியிருக்கிறார்னா, அனுபவம் இல்லாத அரசு என்பது தெளிவாக தெரிகிறது. இப்ப இதுவே நாங்க ஆட்சி செஞ்சிருந்தோம்னா என்ன செஞ்சிருப்போம்னா, மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கூடுதலா இத்தனை வாகனங்கள்னு நாங்க ஒதுக்கி இருப்போம். இப்ப அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் தங்களுக்கு தேவை என்றால் கலெக்டர்கிட்ட முன் அனுமதி பெற்று அந்த வாகனத்தை பயன்படுத்திட்டு திரும்ப அந்த வாகனத்தை ஒப்படைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருப்போம். அதை விட்டுட்டு ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் ஒரு காரணம் அனௌன்ஸ் பண்ணா இது என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் கேட்டு இருக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, துரைமுருகன் சொன்னதை காட்டிலும் முற்போக்கானது. உங்களுடைய அலுவல் தேவைக்கு எத்தனை கிலோமீட்டர் கார்ல போகணுமோ அதுக்கு வாடகை காரை எடுத்துட்டு போங்க, அதுக்கான பில்லை ரீஎம்பர்ஸ் பண்ணிக்க, அவ்வளவுதான். இப்ப இதன் மூலமா எத்தனை பேர் டிராவல்ஸ் நடத்துறாங்க, அவங்க பொழப்பு ஓடும், எவ்வளவு டிரைவர்ஸுக்கு பொழப்பு ஓடும், இப்படி எவ்வளவோ இருக்கே. இதெல்லாம் விட்டுவிட்டு எம்எல்ஏக்களுக்கு காரு, எம்எல்ஏக்கள் உதவியாளர் வைத்துக் கொள்ள ஒரு அலவன்ஸ், எரிபொருள் செலவுக்குன்னு 75,000 ரூபாய் அலவன்ஸ், என்னங்க இது? எங்க இருந்துக்கு வருது இவ்வளவு பணம்? நிர்வாகத்தை நடத்துறதுக்கே பணம் இல்லைங்கிறீங்க. வந்த 3-4 மாசத்துல 20,000 கோடி
கடன் வாங்கிருச்சு இந்த கவர்மெண்ட் சில பேர் சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இதுக்கு மட்டும் எங்க இருந்து காசு வருது, பணம் வருது? நிச்சயமா இது சம்பந்தமா விஜய் பேசணும். எங்க இருந்து பணம் வருது, எப்படி, இதுக்கு என்ன பிரையாரிட்டி? சொன்ன வாக்குறுதிகள்லயே எத்தனையோ வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல, பெண்டிங்ல இருக்கு. இதுக்கு இவ்வளவு அவசரம் என்ன வந்திருக்கு? அப்படியே ஒரு அவசரம் அப்படின்னு நினைச்சா கூட மற்ற கட்சிகளோட கலந்து பேசியிருக்கலாம். இப்ப இந்த திட்டத்தையே எப்படி செய்யறதுங்கிறத இப்ப பாருங்க, துரைமுருகன் ஒரு ஐடியா சொல்றாரு, இந்த ஐடியா விழுந்திருக்கும். இதே மாதிரி இப்ப நான் ஒரு ஐடியா சொன்னேன், இதே விதமான ஐடியா யாரோ ஒருத்தர் இருந்து அங்க வந்திருக்கலாம். யோசிச்சு அப்புறம் செய்யலாம்ல. அப்படி என்ன அடிச்சு புரண்டு அவ்வளவு அவசரமா செய்யறதுக்கு என்ன இருக்கு? இப்ப அப்படியே காரை கொடுத்ததும் இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த காரை வாங்கின ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் மக்கள் முன்னேற்றத்துக்காக அப்படியே பாடுபட்டு தொகுதியில் இருக்க ஒவ்வொரு மக்களையும் அப்படியே வளர்ச்சியின் உச்சாடி கொம்புக்கு கொண்டு போயிட போறாங்களா? என்ன செய்ய போறாங்க? எல்லாம் தான் பார்த்திருக்கோம்ல. இது இப்போ என்றைக்கு விஜய் பதவியேற்றாரோ அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வந்திருக்கும் நடவடிக்கைகள்ல விஜய்க்கு பின்னடைவாக கருதப்படுகிற நடவடிக்கை இதுதான் நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் விஜய் அனௌன்ஸ் பண்ண எதுக்குமே மக்கள்கிட்ட பெரிய அளவுல எதிர்ப்பு வரல. ரொம்ப ரீசெண்டா ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தார். அவர் வேற ஒரு மாநிலத்தை சார்ந்தவர். அவர் கேட்டாரு, விஜய் கவர்மெண்ட் எப்படி சார் போயிட்டு இருக்கு, மக்கள் மத்தியில எப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், மக்கள் மத்தியில இப்போ வரைக்கும் பெருசா எந்த அதிருப்தியும் இல்லை. ஆக்சுவலா மக்கள் விஜய லைக் பண்றாங்க, முன்ன காட்டிலுமே அதிகமா லைக் பண்றாங்க தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அப்படித்தான் ஃபீட்பேக் வருது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இது ஒரு வாரத்துக்கு முன்னால. இப்போ இந்த எம்எல்ஏக்களுக்கு கார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணினதும் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. மக்கள் தங்கள் அபிப்பிராயங்களை மாற்றிக்கொள்ள தொடங்கி இருக்கிறார். இப்ப விஜய சந்தேகத்துடன் பார்க்க தொடங்கி இருக்கிறார். அதுதான் பேராபத்து. இப்ப நினைச்சால் கூட விஜய் இதுக்கு கரெக்ஷன் போட முடியும். இந்த திட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு விட்டு இதையே வேறு விதமா வடிவமைக்கலாம். ஏன்னா மக்கள் மத்தியில ஒரு படிமம் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அரசியல்வாதிகள்னாலே கொள்ளையடிக்கிறவங்க, எல்லாம் சுருட்டிட்டு போற ஆட்கள். அரசியல்வாதிகள் யாரும் யோக்கியவான் கிடையாது. இது ஒரு பிம்பம். இது சமூகம் முழுக்க பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு விதிவிலக்கா கொஞ்சம் பேர் இருக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். பட் சமூகம் முழுக்க அரசியல்வாதிகளை பற்றிய பார்வை இதுதான். அப்படிங்கிறப்போ அரசியல்வாதிகளுக்கு நீங்க காரை இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்கறதும், அலவன்ஸ் செஞ்சுட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கறது அப்படிங்கறத மக்கள் சகித்துக் கொள்ள மாட்டார், ஏற்க மாட்டார். சோ அந்த மக்களுடைய அக்செப்டன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தின ஒரு ஐடியாவே இல்லாமல் ஏதோ அவசர கதியில அனௌன்ஸ் பண்ணிட்டார். டெல்லியில் திடீரென போராட்டம் நடத்தி இருக்கிறாரே ராகுல், என்ன காரணம்? ராகுல் காந்தி ஒன்றும் பெரிய போராட்டம்லாம் நடத்திடல. போராட்டம்ங்கிற பேர்ல ஒரு டிராமா ஒண்ணு பண்ணினார். அது என்ன அப்படின்னா, ஜூலை 20ஆம் தேதி கரப்பாம்பூச்சி கட்சியினர் பார்லிமெண்ட்டை நோக்கி பேரணி நடந்தனர். அப்போ அத போலீஸ் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, தடியடி நடத்தினாங்க, பெல்லட் துப்பாக்கி சூடு நடந்தது. அந்த பெல்லட் துப்பாக்கி சூட்ல சாஹில் லோச்சப் அப்படிங்கிற ஒரு இளைஞருடைய கண்ணு பக்கத்துல 2-3 பெல்லட் குண்டு பாஞ்சிருக்கு. இப்போ அதை ஆபரேட் பண்ணி அந்த பெல்லட் துகள்களை டாக்டர்ஸ் எடுத்துட்டாங்க. இப்ப என்னன்னா, அந்த சாஹில் லோச்சப் இது தொடர்பா வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கிறார். போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் வழக்கு பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்லி மறுத்துறாங்க. இத ராகுல் காந்திட்ட அந்த லோச்சப் சொல்றாரு. உடனே ராகுல் காந்தி என்ன பண்றார் அப்படின்னா, நேற்றைக்கு, அதாவது ஆகஸ்ட் 21ஆம் தேதி, ஜூலை 20ஆம் தேதி நடந்த விஷயத்துக்கு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1 மாசம் ஊற போட்டுட்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி, நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை, அவர் மந்திர் மார்க் பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு செல்லுகிறார். அங்க போய் இந்த லோச்சல் விஷயமாக நீங்க வழக்கு பதிவு செய்யணும், முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே அங்க இருக்கிற டிசி, டெப்டி கமிஷனர் சச்சின் சர்மான்னு பேரு, அவரை சந்திச்சு அவர் கோரிக்கை விடுக்கிறார். முடியாது அப்படின்னதும், 20 दिन 30 दिन 50 दिन 6 महीना वहीं बैठे It's legal. He's requesting an FIR. Sir, already submitted. No. He is requesting an individual FIR for this bullet, for the pellet injury. Okay, very simple. You are not doing it. Sir, okay. நேர நாடாளுமன்ற வீதி காவல் நிலையத்துக்கு சென்று அங்க ராகுல் காந்தி, அந்த லோச்சல்ங்கிற அவங்க அம்மா 3 பேர் தர்ணா பண்றாங்க.
இந்த டிராமா போக ஆரம்பிச்சது உடனே பிரியங்கா காந்தி மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பேசுறாங்க. பேசிட்டு சரி நாங்க வழக்கு பதிவு செய்யறோங்கிறாங்க. வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. இதுதான் நடந்தது. இப்ப இந்த டிராமா எதுக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆக்சுவலா ஜூலை 20ஆம் தேதியோட முடிஞ்சு போன ஒரு விஷயம். அது தொடர்பான விஷயத்தை மெனக்கிட்டு இப்ப தோண்டி எடுத்து திரும்ப பெல்லட் துப்பாக்கி சூடு அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தருக்கு பட்டது, அவர் கண்ணு பக்கத்துல பட்டது, ஆபரேட் பண்ணி எடுத்துட்டாங்க. அது சம்பந்தமா வழக்கு பதிவு செய்யும் சொல்லி இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கிறது. இது என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து நூதன போராட்ட வடிவங்கள். இதுதான் நக்சல்ஸுடைய போராட்ட வடிவங்கள். அதாவது தனிப்பட்ட முறையில யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பை மையப்படுத்தி அதை சமூகம் முழுமைக்கும் பொதுமைப்படுத்தி அதை ஒரு இஷ்யூ ஆக்குறது, பூதாகரமாக ஆக்குவது, இதற்கான ஒரு முயற்சிகளை மேற்கொள்வது. இனிமேல் பாருங்க 2029 தேர்தல் வரைக்கும் இது போன்ற ஜோடனைகள் தொடரும். 2029 வரைக்கும் காங்கிரஸ் மற்றும் கரப்பாம்பூச்சி கட்சிகளுடைய போராட்ட வடிவம் இதுவாகத்தான் இருக்கும். அதாவது அங்கங்க ஏதோ ஒண்ணு கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி நியூஸ்ல அடிபட்டுக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அது எந்த விதத்துல பண்றாங்க அப்படிங்கறத கூட்டி கழிச்சு பார்த்தா ஏதோ விதத்துல மோடிக்கு எதிரானதாக இருக்கும். அப்படி இருக்கிற மாதிரி கரெக்டா பார்த்துப்பாங்க. இப்போ ராகுல் இப்படி ஒரு டிராமாவை வெள்ளிக்கிழமை நேற்றைக்கு ஆடினார்னா, இன்னொரு பக்கம் அடுத்த டிராமா ஏதோ ஒரு ரிமோட் ஸ்கூலு, அது ஒரு சிறிய ஸ்கூலு, அந்த ஸ்கூல்ல போதுமான வசதி இல்லை, அரசு ஸ்கூல் போதுமான வசதி இல்லை, அந்த ஏதோ பிரச்சனை இருக்கு. உடனே அந்த ஸ்கூலை மெனக்கட்டு கண்டுபிடிச்சு அங்க வந்து அபிஜித் தீப்கே போகிறார். போயிட்டு உடனே வழக்கம் போல இந்த மாதிரி ஸ்கூல் இப்படி இருக்கு, இது இருக்கு, அதனால ஸ்டேட் மினிஸ்டர் சரியில்லை, அதனால மாநில கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யணும். இப்ப அபிஜித் தீப்கே அரிய கண்டுபிடிப்பு என்னன்னா, இதுக்கு நோபல் பரிசே வழங்கலாம். ஒரு துறையில ஏதோ ஒண்ணு சரியா இல்லைன்னா அந்த துறை சார்ந்த அமைச்சர் ராஜினாமா செஞ்சுட்டு அது சரியாயிடும். சோ ராஜினாமாங்கிறது அபிஜித் தீப்கே சர்வரோக நிவாரணி. ஒருத்தர் ராஜினாமா செஞ்சுட்டு எல்லாம் சரியாயிடும். உடனே அவர் ராஜினாமா செய்யணும். சரி, இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இவர் கண்டுபிடிச்சு போற இடம் ஃபுல்லா பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலமா இருக்கு. ஏன் ஜார்க்கண்ட்ல அவ்வளவு மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க தங்களுடைய கோரிக்கைக்காக. அது பற்றி உங்களுடைய செயல்பாடு என்ன ஒண்ணும் காணும். ஏன் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல போய் அங்க இருக்க ஸ்கூல்லாம் பாருங்க, ஓராசிரியர் பள்ளியெல்லாம் எந்த லட்சணத்துல இருக்குன்னு போய் பாருங்க. போறது முழுக்கவுமே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள். அந்த இடத்துக்கா போக வேண்டியது. இந்தியாங்கிறது மிகப்பெரிய தேசம். 140 கோடி மக்கள் கொண்ட ஒரு தேசம். இந்த 140 கோடி மக்கள் கொண்ட தேசத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல பல ஸ்கூல்ஸ் இன்னமும் சரியான பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்கின்றன. இல்லைன்னு யாருமே சொல்லல. அது ஒரு அரிய கண்டுபிடிப்பு மாதிரி வச்சுட்டு அதை வச்சுட்டு அந்த மினிஸ்டர் பிக்ஸ் பண்றது. ஆக்சுவலா இந்த திட்டத்துக்கு என்ன தெரியுமா பேரு? அபிஜித் தீப்கே வச்சுக்க பிக்ஸ் த ஸ்கூல், ஸ்கூலை பிக்ஸ் பண்ணு. இதே போல இந்த கரப்பாம்பூச்சி கூட்டம் ராஜஸ்தான்ல இன்னொரு ஸ்கூலை டார்கெட் பண்ணிட்டு போறாங்க. போனா அந்த ஊர்க்காரங்களே அவங்களை உள்ள விடல, அடிச்சு பத்தி விட்டாங்க. ரொம்ப செலக்டிவா பிஜேபி ஆளக்கூடிய ஸ்டேட்டா எடுத்துக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அபிஜித் தீப்கே செலக்ட் பண்றது எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீட்டுன்னு எடுத்துக்கிட்டாரு, மாணவர்னு எடுத்துக்கிட்டாரு, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும்னு. இப்ப ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டாரு, ஏதோ ஸ்கூல்னு எடுத்துட்டு இருக்காரு, மாணவர்கள் எடுத்துட்டு இருக்காரு, ஸ்கூலுடைய சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கிறாரு. கல்வி அமைச்சர் ராஜினாமாங்கிறார். முழுக்க அவர் கல்வியில மட்டுமே கை வைக்கிறார். முழுக்க அவர் ஸ்டூடெண்ட் சம்பந்தப்பட்டதை மட்டுமே பேசுகிறார். இது எதுக்காக அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. ரொம்ப தெளிவான ஒரு கான்ஸ்பிரசி, ஒரு சதி திட்டம் இதுக்கு பின்னாலே இருக்கு. அபிஜித் தீப்கேயுடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கு பின்னாலும் ஒரு தெளிவான சதி திட்டம் இருக்கிறது. அபிஜித் தீப்கே கல்வி அமைச்சர் கல்வி சார்ந்த விஷயங்களை மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளுகிறார். அதற்கு பின்னால் ஒரு கணக்கு வழக்கு இருக்கிறது. என்ன கணக்கு வழக்கு? அபிஜித் தீப்கே டார்கெட் பண்றது ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸா தான் இருக்கு. அவர் ராஜினாமா செய்ய சொல்லி கோரினால் அது கல்வி அமைச்சருடைய ராஜினாமாவாகத்தான் இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டில் வேற எந்த ஒரு தொலைக்காட்சியும் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்த ரீசெண்டா லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, ஜென்சியினுடைய எண்ணிக்கை இந்தியா முழுக்க எவ்வளவு இருக்கு, மாநில வாரியாக எவ்வளவு இருக்கு, எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதுல ஜென்சியினுடைய எண்ணிக்கை இந்தியால ஓவராலா 29% இருக்கு, 30ன்னு வச்சுக்க. இதுல வடக்கு மாநிலங்கள்ல இப்ப பீகார்ல ரொம்ப அதிகமா இருக்கு, அதுக்கடுத்து யூபி, அதுக்கப்புறம் ராஜஸ்தான். சோ இந்த மாநிலங்கள்ல எல்லாம் 30% அதிகமாக இளைஞர்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது. அதாவது 29 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது. சோ நாட் லெஸ் தென் 30% என்ன அர்த்தம்? 1/3
இங்க ஜென்சியினர் இருக்கின்றனர். இப்ப நீங்க கல்வித்துறை, ஸ்கூல்ஸ் இப்படியா பண்ணீங்க, இதையே டார்கெட் பண்ணி இப்ப இருந்து போறீங்க அப்படின்னா இன்னைக்கு +2 படிக்கிறவன் தான் நாளைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரா வரப்போறான். சோ இந்த 29 வயதுக்குட்பட்டவன் எல்லாருமே யாரா இருப்பாங்கன்னா, ஒண்ணு படிச்சுட்டு இருக்கிறவனா இருப்பான், இல்லாட்டி படிச்சு முடிச்சுட்டு மேற்படிப்புக்கு தேடுறவனா இருப்பான், இல்லைன்னா அதையும் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவனா இருப்பான். இந்த வயதுக்கு உட்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சரியான பாதையில் தொடங்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார். இப்போ இந்த ஏஜ் குரூப்பை அவநம்பிக்கையாளர்களாக மாற்றுவது, இந்த ஏஜ் குரூப் அரசுக்கு எதிரானவர்களாக திருப்பி விடுவது, இந்த ஏஜ் குரூப்ல இருக்க அத்தனை பேர்ட்டையும் மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு எதிரான உணர்வுகளை கிளப்பி விடுவது. இப்ப இவங்களை திசை திருப்பி விட்டு செதறடிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த 1/3 ஓட்டு மோடிக்கு கிடைக்காமல் போய்விட்டது அப்படின்னா, அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல சிறுபான்மையினர் ஓட்டு இருக்கு இல்லையா, அதுவும் அவங்களுக்கு கிடைக்காமல் போகும். அது போக மீதி இருக்கிற ஓட்டுல மோடி தேவையான வாக்குகளை பெற்று ஜெயித்தாகணும். அது ரொம்ப கடினமான விஷயமாக இருக்கும். இப்ப சிறுபான்மையினர்களை திருப்திப்படுத்துவது, அவர்களுடைய வாக்குகளை பெறுவது அப்படிங்கறத மற்ற கட்சிகள் பார்த்துக் கொள்ளும். அது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் பார்த்துக் கொள்ளும். சோ வாக்கு வங்கி அரசியல் அவங்க பார்த்துப்பாங்க. இந்த ஜென்சியோட ஓட்டு இருக்குல்ல, அதை ஸ்பிளிட் பண்ற வேலையை அபிஜித் திப்கே மேற்கொள்ளுவார். 2 பேரும் சொல்லி வச்சுக்கிட்ட மாதிரி ஒரு இருமுனை தாக்குது. இதுக்கு நடுவாக மோடி டிராவல் பண்ணி அடுத்த தடவையும் ஜெயிக்கும். சோ நிலைமையை மேலும் சிக்கலாக்குவது, இதுதான் இவர்களுடைய டார்கெட். அதனாலதான் அபிஜித் திப்கே ஒவ்வொரு முறையும் அவர் போராட்டம்னு எடுக்கிறது எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல ஸ்டூடெண்ட் ரிலேட்டடா இருக்கும். அவர் டார்கெட் பண்றது எல்லாம் அந்தந்த கல்வி அமைச்சர்களா தான் இருக்கும். இது ஒரு ஸ்டைல், இது ஒரு போராட்ட ஒரு ஸ்டைல். இந்த ஸ்டைல கொண்டு போய் ஜென்சிய கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுடைய கவனத்தை சிதறடிச்சு அவர்களுக்குள்ள அரசமைப்பு சாசன அமைப்புகள் மீதான நம்பிக்கையை தகர்ப்பது. ஒண்ணு வேண்டாம், இந்த ஜென்சிய நீ மோடிக்கு எதிராக ஓட்டு போடுன்னு கூட சொல்ல வேண்டாம். அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் அயோக்கியா, இவங்க எவனையும் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு நக்சல்ஸ் சொல்லக்கூடிய அதே இதை சொல்லி இவர்கள் எல்லோரையும் ஓட்டு போட விடாமல் தடுத்தாலே போதும், பிஜேபி அடுத்த முறை ஆட்சிக்கு வருவது தடுமாறி போய்விடும். இவங்க நோக்கமே அதுதான். ரொம்ப ஒரு ஆபத்தான நோக்கத்துடன் இவர்கள் செயல்படுகிறார்கள். இவங்களை தொடர்ந்து ஃப்ரீயா விட்டுக்கிட்டே இருக்கிறது, எந்த நடவடிக்கை இல்லாமல் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் அப்படின்னு விட்டுறது, இது ரொம்ப ஆபத்தானது. ஆனா அதே நேரத்தில் இவர்கள் மீது கை வைத்தால் சர்வதேச ஊடகங்கள் ஃபுல்லா உள்ள வரும், சர்வதேச அளவில் கண்டனங்கள் வரும். அது இன்னொரு எண்டுல ஒரு பெரிய டேமேஜை கொண்டு வரும். ஒரு சிக்கலான நிலைமையை கரப்பான்பூச்சிகள் உருவாக்கி கொண்டு இருக்கின்றன. சோ கரப்பான்பூச்சிகளும் காங்கிரஸும் சொல்லி வச்சு வேலை பார்க்கிறாங்க. ராகுல் அவருக்கே உண்டான பாணியில ஒரு பக்கம் குழப்பத்தை உருவாக்குவார், அபிஜித் திப்கே இன்னொரு பக்கம் அவர் தன்னுடைய கடமையை செய்வார். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல ரொம்ப விழிப்புடன் இருக்க வேண்டியது நம்மை போன்றவர்களுடைய கடமை. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.